ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் விடுமுறை நாள் அப்படின்னு வந்தாலே அது கூடுதல் எக்ஸ்ட்ரா ஒரு மகிழ்ச்சி. இன்னும் நீங்க அந்த சின்ன பிள்ளை தனத்திலே தான் இருக்கீங்க. எல்லாருக்குள்ளே அது இருக்குங்க. லீவுன்னு இப்போ வரணும், ஆனால் ஆஃபீஸ் லீவு அப்படின்னு திடீர்னு வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லை ஸ்கூல் லீவு அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு சொன்னா எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கரெக்ட் தான். டீச்சர்ஸ்க்கு எப்போ சந்தோஷமா ஸ்கூல் லீவுன்னு சொல்லி நீங்க டீச்சர்ஸ் யாரும் வர வேணாம்னு சொல்றப்போ இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி லீவுனாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சி தான். இந்த ஒரு மகிழ்ச்சியோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சொன்ன கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி அவன் வந்து தூக்குல என்ன பண்ண போறாங்க, தூக்குல போட போறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கையில அப்போ உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவன்கிட்ட கேட்கறாங்க. நான் என்னுடைய அப்பா அம்மாவை என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் விருப்பப்பட்டு கேட்கறான். சரி, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்க. பார்க்குறப்போ அவங்க அப்பா அம்மாவை கட்டி தழுவி ஆற தழுவிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா, நான் 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கூலில் என்னை வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி என்னை அடிச்சாரு. அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க, நம்ம சொந்தக்காரங்க ஊரே கூட்டு போய் அந்த வாத்தியார் என்ன பண்ணீங்க, சண்டை போட்டு என் பிள்ளை மேலே எப்படி கை வைப்போம்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த வாத்தியார் என்னை தொடர்ந்து என்னை அடிக்க விட்டுருந்தா நான் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டேன், குற்றவாளியா நின்று தண்டனை மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ எப்பவுமே வகுப்பறையில் ஆசிரியரின் கையால் பிறம்படி வாங்காத மாணவன் நாளை இந்த சமுதாயத்தில் காவல்துறையின் கையால் தடியடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகம் இருக்கின்றது. ஸோ அப்போ அந்த வகையில கண்டித்து திருத்தப்படுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்முடைய நிலைகளும் தவறாகத்தான் மாறி போகும். ஒரு சிறப்பான புரிதல் கிடைச்சிருக்கு இந்த கதையின் வழியா தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலி தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. தங்கம் நெருப்புல உருகி அது அடிபட்டாதான் ஒரு அழகான நகையா மாறும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைகள், தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகள் வழியா நம்முடைய வாழ்வு ரொம்ப அழகாகும். அப்படிப்பட்ட ஒரு நற்சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. சோ இந்த தளத்தில் நாம் என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான நாள் என்ன ஒரு சிந்தனைக்கான ஒரு அழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட கோபத்தினாலோ இல்லை ஏதோ ஒரு சின்ன காரணத்தினாலோ ஏதோ ஒரு வெறுப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்றோம், நிறைய வார்த்தைகளை குழந்தைகள் கிட்ட என்ன பண்றோம், திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பெற்றோர்களை உங்க குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லவே சொல்லாதீர்கள். சொல்லவே சொல்லக்கூடாது. ஒரு டைம் கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இனிமேல் என்ன பண்ணாதீங்க, சொல்லக்கூடாது, செஞ்சு சொல்லாதீங்க. அதுதான் நான் கேட்க வந்தேன். அப்படி சப்போஸ் சொல்லியிருந்தோம்னா இனிமேல் சொல்லாதீங்க, அவ்வளவுதான். ஸோ மொதல் விஷயம், உன்னால ஏன் உங்க அக்காவை மாதிரியோ இல்ல உன் தம்பியை மாதிரியோ அமைதியா உன்னால இருக்க முடியல? உன்னால ஏன் அவங்கள மாதிரி நல்லா படிக்க முடியல? உன்னால ஏன் அவன மாதிரி நல்லா டான்ஸ் ஆட முடியல? வீட்டில் இருக்க குழந்தைகளோடவே ஒப்பிட்டு பேச கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் இல்ல, காமனாவே எங்கேயுமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. நீங்க ஏன் அவன மாதிரி உன்னால இருக்க முடியல, இவன மாதிரி உன்னால இருக்க முடியல, அவன மாதிரி ஓட முடியல, அவன மாதிரி ஆட முடியல, அவன மாதிரி உட்கார முடியல, அச்சோ அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கும் போது இன்னும் நிறைய சொல்லும். கண்டிப்பா நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை இதெல்லாம் நீங்க எல்லாம் நான் உனக்கு சொல்லிருக்கேன்னு கேட்டு பாத்தீங்கன்னா, டேட் அண்ட் டைமோட குழந்தைங்க நம்ம என்னைக்கெல்லாம் நமக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ சொல்லிருக்கோமோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. கரெக்ட். இன்னைக்கு வரிக்குதிரை பாக்குறோம் இல்லைங்களா, டிஸ்கவரி சேனல்ல ஏதோ ஒரு சேனல்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து வரிக்குதிரைகள் பார்க்கின்ற பொழுது நமக்கு பாக்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஆனா ஒரு குதிரைக்கு இருக்கக்கூடிய வரிக்குதிரையோட பேட்டர்ன் வேற எந்த குதிரையிலையும் நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரு புலி நம்ம பாக்குறோம், அந்த புலிக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன் வேற எந்த புலிக்கும் ஈக்குவலா இருக்கவே இருக்காது. அப்போ எல்லாமே யூனிக்ஸ். அப்போ அந்த யூனிக்கா தனித்துவமா இருக்கக்கூடிய விஷயத்துல மனிதர்களுமே தனித்துவமானவர்கள். ஆனா நாம என்ன பண்றோம், உன்னையால ஏன் அவன மாதிரி இருக்க முடியல, இவன மாதிரி இருக்கல, வீட்டுல ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரக்குள்ள பாருங்க அண்ணனோ அக்காவோ எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க, உன்னால மட்டும் ஏன் அமைதியா உட்கார முடியல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை குழந்தைகள் கிட்ட வைக்காதீங்க, சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தோம்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம அதை மாத்திக்க முயற்சி செய்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜெய். அடுத்த பகுதி பார்க்கலாம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினி. கடவுளின் நாறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீ, நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீ. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியிலே இந்த தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையான அமைதியும் அவர் தருகிற நிலையான சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, திரு அவையோடு இணைந்து இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நமக்கு தியான சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் அதிகாரம் 65. இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, நல்ல நிலத்தில் விளைந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன.
பிரியமானவர்களே, விதை நிலத்தில் விழுகிறது, விளைச்சல் கொடுக்கிறது. அப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கிற போது அந்த விதையும் அந்த நிலமும் சந்திக்கிறது. சந்திப்பதிலே ஒரு உருமாற்றம் பெறுகிறது. அந்த விதையானது நிலத்தை சந்தித்து உருமாற்றம் பெற்று ஒரு செடியாக, ஒரு மரமாக வளர்கிறது, கனி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனுடைய சந்திப்பை, அந்த இறைவனுடைய சந்திப்பால் நமக்குள் எழக்கூடிய அந்த மாற்றங்களை சிந்தித்து பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சந்திப்பு என்பது ஒரு புது படைப்பாக நம்மை மாற்ற வேண்டும். சந்திப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிற நிகழ்வுகளாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களை கடவுள் சந்திக்கிறார். படைத்த இறைவன் இந்த படைப்பு அனைத்தையும் சந்திக்கிறார். படைப்பாகிய மனிதனை சந்திக்கிறார், இயற்கையை சந்திக்கிறார், விலங்குகளை சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற போது ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்கள் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அவர் உரு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், உயிர் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் நோவாவினுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். மனிதன் பல பாவங்கள் செய்தாலும் அவர் கொடுத்த உடன்படிக்கையிலே அவர் இறுதி வரை உறுதியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற அந்த உடன்படிக்கைகளுக்கு நாம் எப்படி வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற போல பிரமாணிக்கத்தோடு நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவும் இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி நாம் இறைவனை சந்திக்க முடியும், சுவைக்க முடியும்? திருவருட்சாதனங்கள் வழியாக, திருப்பலி வழியாக, இறை வார்த்தை வழியாக, நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக, நற்கருணை ஆராதனை வழியாக, ஏன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வழியாக கூட நாம் இறைவனது நன்மைத்தனங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நன்மைத்தனங்களை உணர்ந்த நாம் எப்படி மறு உரு பெற முடியும் என்று சிந்தித்து பார்க்கிற போது, பாவ அறிக்கை செய்கிற போது, உண்மையிலுமே நம் மனம் வருந்தி, மனம் திருந்தி, முடிவெடுத்து இனி நான் பாவம் செய்வதில்லை என்று உறுதி கொடுத்து நாம் வாழ்கிற போது இறைவனது இரக்கத்தை நாம் சந்திக்க முடியும், இறைவனது இரக்கத்தை நாம் சுவைக்க முடியும். இப்பேற்பட்ட வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு வழியாக இறைவனை சந்திப்போம், இறை இரக்கத்தை நாம் அனுபவிப்போம். இந்த நல்ல வாய்ப்புகளை இறைவன் நமக்கு கொடுக்கிறார், அருள் தருகிறார், ஆசீர் தருகிறார். நாம் இறைவனை உட்கொள்கிறோம், நாம் இறைவனை பிறருக்கு வழங்க, இறைவன் கொடுத்த இரக்கத்தை நாம் பிறருக்கு வழங்க நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உமது சந்திப்பு எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது, உமது சந்திப்பு எங்களுக்கு உயிர் கொடுக்கிறது, உமது சந்திப்பு எங்களுக்கு மறு உரு கொடுக்கிறது. இதோ நாங்கள் பிறரை சந்திக்கிற போது அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கிற நபர்களாய் எங்களை மாற்றியறலும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய குழந்தைகளிடம் பெற்றோர்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? பல பெற்றோர்கள் கோவத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டிப்பா பயன்படுத்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க குழந்தைங்க கிட்ட. ஆனா அந்த குழந்தை எப்படி ஹர்ட் ஆயிருக்கும் தெரியாது. உன்னெல்லாம் பெத்ததுக்கு பெத்துக்காமையே இருந்திருக்கலாம், உன்னெல்லாம் பெத்ததுக்கு இல்ல எருமை மாடை பெத்திருக்கலாம், இல்ல உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெத்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு கோபத்துல விட்டுற வார்த்தைகள் தான். இருந்தாலும் அந்த குழந்தையோடைய அந்த மனது எவ்வளவு காயப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு பெற்றோரா இருந்து நாம் இனிமேல் சொல்லக்கூடாது. கண்டிப்பா. என்னுடைய அம்மாவுடைய அம்மா, அதான் என்னுடைய பாட்டி வந்து எங்க அம்மாவை திட்டுவாங்க. திட்டுறப்போ உன்னெல்லாம் பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறப்ப எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா, அம்மிக்கல் எல்லாம் இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு, இப்போ மிக்சி வேணா என்ன பண்ணுங்க பெற்றுக்கோங்க. ஸோ மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இது என்ன பண்ணும், பேசிக்கா ஒரு குழந்தை நாம இந்த குடும்பத்துல தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணும், குழந்தைகளுக்குள்ள விதைக்கும். நம்ம சில நேரங்கள் இதனால அவ்வளோ என்ன இவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டா, நம்ம சாதாரணமா யார் மேலும் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருப்போம். திடீர்னு அவன் பண்ணது இப்படி பண்ணிருப்பானோ அப்படி பண்ணிருப்பானோ யாரோ ஒருத்தவங்க சாதாரணமா சொல்லக்கூடிய சில சந்தேக கேள்விகள் கூட அது நமக்குள்ள திரும்ப 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 ஓடிக்கொண்டே இருக்கும். நிச்சயமா ஓடும். ஓடுறப்ப ஒரு கடத்துல முந்தைய டைம் நம்ம அந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு ஐயமோ எந்த ஒரு இதுவோ இருந்திருக்காது. ஆனா நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரியான ஒரு சினாரியோ நம்ம பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இருக்குமோ அன்னைக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம மனதை என்ன பண்ணும், திங்க் பண்ண தோணும். அப்போ இது போலதான் அந்த கேள்விகள், அந்த விஷயங்கள் நம்ம வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது
அது பெரிய இம்பாக்ட் அன்னைக்கு உடனே கிரியேட் பண்ணனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ ஒரு கேக் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன கேக்கு துண்டு போயிட்டாலோ இல்ல கிடைக்காம போயிட்டாலோ அப்ப நம்ம அன்னைக்கே சொன்னாங்க அவனெல்லாம் பெத்துக்கிறதுக்கு சும்மாவே இருந்துக்கலாம், அப்ப நம்ம அந்த ஃபேமிலிக்கு நிராகரிப்பு தேவை இல்லையோ நம்மள நிராகரிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப இந்த எண்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது என்றால் இந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த தயவு செஞ்சு விதைச்சிடாதீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் சொல்லையும். நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 12 புனித வெரோனிகா. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொல்கத்தா மலைக்கு சென்றபோது இரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை துடைத்தவர்தான் வெரோனிகா. பெண்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த அக்கால யூத சமுதாயத்தில் ஆண்டவரின் நிலை கண்டு அழுது புலம்பிய வெரோனிகா எவருக்கும் பயப்படாமல் ஆண்டவரின் திருமுகத்தை அன்போடு துடைத்தார். தான் துடைத்த துணியில் ஆண்டவரின் திருமுகம் பதிந்திருந்ததனை கண்ட வெரோனிகா அப்புனித துணியினை பத்திரப்படுத்தி கிபி 88ஆம் ஆண்டு திருத்தந்தை 1ஆம் கிளமெண்டிடம் ஒப்படைத்தார். பல நூற்றாண்டுகள் பாதுகாக்கப்பட்ட இந்த புனித துணியானது கிபி 1297ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் போனிபஸினால் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு உயர் பேராலயத்தில் வைக்கப்பட்டது. ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வெரோனிகா பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் நற்செய்தி அறிவித்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. கார்மலைட் துறவற சபையினை சேர்ந்த அருட்சகோதரி மரியா பீட்டர் கிபி 1844ஆம் ஆண்டு தான் கண்ட காட்சியில் இவ்வுலக மக்கள் செய்கின்ற பாவங்களினால் கரைபடிந்திருக்கும் இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா இன்றும் துடைத்துக் கொண்டிருப்பதாக பதிவு செய்கிறார். அருட்சகோதரி மரியா பீட்டர் கண்ட காட்சியே இயேசுவின் திருமுக பக்தி முயற்சி பரவ காரணமாக அமைய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1885ஆம் ஆண்டு இப்பக்தி முயற்சிக்கு அங்கீகாரம் அளித்தார். புனித துணியின் மூலம் ஆண்டவரின் திருமுகத்தினை உலகிற்கு அறிமுகம் செய்த வெரோனிகாவினை திருச்சபை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித வெரோனிகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்புறுகின்ற மக்களின் துயர் துடைக்க உறுதியேற்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் நம் வீட்டில் வளரும் நம் குழந்தைகளிடம் இப்படிப்பட்ட சொற்களால் தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க, அது சொல்றதால அவங்களோட எதிர்காலமே பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்லக்கூடாது? அடுத்ததா ஒன்ன நம்பி இவ்வளவு விஷயம் செஞ்சதுக்கு எல்லாமே வேஸ்ட். இதை எப்போ பயன்படுத்தும், எங்க பயன்படுத்தும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி நடனம் ஆடணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஒரு கனவு இருந்திருக்கும். அது மேபி உங்களுடைய பெற்றோரால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிருக்கும். இன்னைக்கு நான் அந்த ஆசை என்ன பண்ணும், என் குழந்தைகள் மேல திணிப்பேன். நீ நல்லா டான்ஸ் ஆடுவ, நீ போய் இப்போ அந்த பிள்ளைக்கு டான்ஸே வராத ஒரு இடத்துல போய் ஒரு டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து அதுக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ஃபீஸை கட்டி விட்டு அந்த பிள்ளைக்கு போனா ஒழுங்கா ஆடவும் வராது, கிளாஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவோம். ஆடாத இடத்துல அவங்க மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போற ஒழுங்கா படிக்கலாம், டீச்சர்ஸ் என்ன தான் பண்ணுவாங்க, திட்ட தான் செய்வாங்க. அப்போ டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துட்டு அந்த டீச்சர்ஸ் வந்து டான்ஸ் ஆடலாம், அவங்க திட்ட தான் செய்வாங்க. அப்போ அந்த திட்டுகளை எதிர்கொள்கின்ற போல அந்த குழந்தைக்கு இயல்பாவே அந்த இடத்துக்கு மேல என்ன ஒரு வெறுப்பு தான் வரும். அப்போ அது போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். நம்ம வலுக்கட்டாயமா கொண்டு சேர்த்து கடைசி ஏதோ ஒரு குரூப் டான்ஸ்ல இல்லை சேர்க்கல அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு வருதுன்னா உடனே சொல்லக்கூடிய உடனே நம்பி இவ்வளவு கொசு காசு கொண்டு போய் என்ன பண்ண கொட்டுனா அதுல கூட எல்லாமே ஒன்னால வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன தவறுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலதான் தவறு இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறத என்ன பண்ணுங்க கேளுங்க. இன்னொன்னு குழந்தையோட மென்டாலிட்டி எப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அதால என்ன பண்ண சொல்ல முடியாது. அப்ப நம்ம டான்ஸ் கிளாஸ் போறேன்னு சொல்லுவோம், சேர்த்து விடுவோம். அப்புறம் 2 நாள் டான்ஸ் கிளாஸ் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லுவோம். அப்புறம் நான் வந்து வேற ஒரு இன்னொரு செஸ் போர்ட்ல வரைக்கும் நான் என்ன பண்றேன், கிளாஸ் போறேன்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து விடுவோம். அப்புறம் அது வேணாம்னு சொல்லுவோம், நான் கராத்தே கிளாஸ் போறேன். ஆனா அதற்கான ஒன்றை வயசு வரைக்கும் குறிப்பிட்ட வயசுங்கிறத காட்டிலும் அது தனக்கான ஒன்றை அடையாள காணுகிற வரைக்கும் இது இப்படிதான்
நடந்து கொண்டே தான் போயிட்டே இருக்கும். இருக்கும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வேலைக்கு சேரக்கூடிய வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு இதே நல்லதான். அவனுக்கான வேலையை அவன் அடையாளம் காணுகின்ற வரைக்கும் இன்டர்வியூ போவான் வருவான், வேலை வேணாமா இல்லை வேலைக்கு போன இடத்துல ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் வேலையை விட்டு வெளியே வந்துருவான். ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவன் பொறுப்பே இல்லை, சும்மா என்ன பண்றான், சுத்திட்டு திரியிறான். ஸோ இப்போ அது இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த. உன்னை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ண நீ அதெல்லாம் வேஸ்ட், அது எல்லாமே வேஸ்ட். எந்த குழந்தையும் நம்ம கிட்ட வந்து கேட்கல, என்னை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ண அவனுக்கு பதில் தரேன்னு எதுவும் கேட்கவே இல்லை. நாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைகள் மேல என்ன பண்றோம், பிளேம் பண்ணிடுறோம். பயனுள்ள வார்த்தையை பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். கொஞ்சம் இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். புதுச்செருப்பு வாங்கியிருந்தார் முல்லா. கோலாகலமாக ஒரு கல்யாணத்திற்கு போயிருந்தார். மண்டபத்திற்கு வெளியே கலட்டி வைத்துவிட்டு மீண்டும் வந்து பார்த்தவருக்கு காத்திருந்தது அந்த மகா அதிர்ச்சி. ஆம், முல்லாவின் புது செருப்பை காணவில்லை. 4 பேரிடம் ஓடி ஆடி கேட்டு பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு வீடு திரும்பி விட்டார் முல்லா. வெறும் காலோடு, வெறுமையான மனதோடு, வேறு வழியின்றி புது செருப்பு ஒன்றை வாங்கி கொண்டார். அதை பக்குவமாய் பாதுகாத்து வந்தார். இன்னொரு கல்யாணத்துக்கு போனவருக்கும் அதே கதிதான், அதே அதிர்ச்சி தான் அவருக்கும் அந்த செருப்புக்கும். அங்கேயும் புது செருப்பு காணாமல் போயிருந்தது. வேறு வழியே இன்றி அடுத்த புது செருப்பு வாங்கி கொண்டார். இப்போதெல்லாம் அவர் எங்கேயும் போவதில்லை, செருப்பை போட்டுக்கொண்டு, அப்படியே போனாலும் செருப்பை கழற்றி வைப்பதில்லை. இப்படி முடிவெடுத்து கொண்டார். அப்போது வந்து தொலைத்தது அவரது நெருங்கிய உறவினரது கல்யாணம். அவசியம் போக வேண்டியது ஒரு கல்யாணம். ஆனால் எந்த வகையிலும் இந்த புது செருப்பை இழக்க விரும்பவில்லை முல்லா. என்ன செய்தார் தெரியுமா? போன வேகத்தில் மண்டபத்திற்கு வெளியே அதை கலட்டி போட்டு விடாமல் சுருட்டி அதை ஒரு பொட்டலமாக கட்டி கொண்டார். கக்கத்திலே வைத்து இடுக்கிக் கொண்டார். கல்யாணத்தில் இங்கும் அங்கும் ஓடி ஆடி ஆக வேண்டிய வேலைகளை பார்த்தார், நலம் விசாரித்தார், உண்டார், மணமக்களுக்கு ஆசீர் தந்தார். மறக்காமல் கக்கத்து செருப்பு பொட்டலத்தை கையிலே இடுக்கியபடியே வைத்துக் கொண்டார். முல்லாவின் அந்த கக்கத்து பொட்டலத்தை கண்டு விடுவார்களா சகத்தோழர்கள், தோழிகள்? கேட்டார்கள், என்ன முல்லா, கக்கத்திலே பொட்டலம், மணமக்களுக்கு பரிசா, உள்ள என்ன இருக்கிறது? கொஞ்சம் யோசித்தவர் தயங்காமல் பதில் சொல்லிவிட்டார் இந்த முல்லா. ஆமா ஆமா, உள்ளே இருப்பது ஒரு வேதாந்த புனித நூல். விடவில்லை அவர்கள். வேதாந்த புனித நூலா? இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, எங்கே வாங்கினீர்கள்? இப்படி பலரும் கேட்டு நிற்க பளீரென்று பதில் சொல்லிவிட்டாரா முல்லா. இப்படி ஒரு செருப்பு கடையில். கேட்டவர்களுக்கு விளங்கவில்லை, குழம்பி போயினர். வேதாந்த நூல் செருப்பு கடையிலா? குழம்பியபடியே விலகி போயினர். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் விளங்குதா, குழம்புதா, புரியுதா? பாதுகாப்பு பயண பாதையிலே உண்மை ஏது, பொய்மை ஏது? இதோ ஒரு சில செருப்பு கவிதைகள். இப்போதெல்லாம் காலணிகள் கடிக்கிறதில்லை, விலைதான் கடிக்கிறது. செருப்பு பெய்ந்து விட்டது, அதை கவனித்துக் கொள்ள வீசிவிடப்பட்டது அடுத்த இன்னொரு நல்ல செருப்பும். இப்படித்தான் அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது 2வது செருப்பு. விரல்களை இறுக பற்றி கொண்டுதான் நடந்தேன், உறுதியாகத்தான் நடந்தேன், இறுதியில் கலற்றி விடப்பட்டேன். இப்படி நொந்து கொண்டது செருப்பு. இப்படித்தான் ஒரு சில நல்ல மனிதர்களையும் கலற்றி வீசி விடுகிறார்கள் இந்த மனிதர்கள். இப்படி நொந்து கொண்டது செருப்பு. செருப்புகளே, நீங்கள் தான் ஆகச் சிறந்த காதல் சோடிகள். ஒன்று பிரிந்தாலும் இன்னொன்று வாழ்கிறதில்லையே. இதுதான் நிரந்தரம் என எண்ணும் போதெல்லாம் எதுவும் நிரந்தரமில்லை என செருப்பால் அடிக்கிறது வாழ்க்கை. பாதங்களை பாதுகாத்தாலும் பாதுகாப்பில்லா இடம்தான் இந்த செருப்புகளுக்கு. மறவாதே மாதா டிவி நட்புறவே, உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் செருப்புகள் கிடக்கும். மறவாதே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வீட்டு குழந்தைகள் கிட்ட நாம சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. குழந்தைங்களோட பெரிய எதிர்பார்ப்பே ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட நம்மளோட லைஃப், அதாவது பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம பெரும்பாலும் பதிவு செய்யற வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ எல்லாம் உருப்படவே மாட்டே, நீ எல்லாம் எதுக்குடா இருக்க, இந்த மாதிரி பல வார்த்தைகளை வந்து காயப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி உட்கார வச்சு, நாளைக்கு எதிர்காலத்துல ஒண்ணுமே இல்லாம என் பையன் நிக்கிறான் அப்படின்னா
அதுக்கு நம்ம போட்ட மூல விதை இதுவாதான் இருக்கும். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, நீ எதுக்கும் உதவ மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய தீய விதையா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எல்லா குழந்தைகளுமே வீட்டுல இருந்ததான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட், வீட்டுல இருந்தா ஒரு அப்ரிசியேஷன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அப்போ வீட்டுல கொடுக்கக்கூடிய அப்ரிசியேஷனே உன்னால ஜெயிக்க முடியாது, நீ வழங்க மாட்டே, நீ உருப்பட மாட்டே, உனக்கு எதுவும் செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னா அப்ப இயல்பாவே குழந்தை ஆமா நமக்கு எதுவும் செய்ய தெரியாது போல, ஓகே நம்மளால வெற்றி பெற முடியாது போல, நம்மளால எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியாது போலங்கிறத அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ப ஆரம்பிச்சிடும். எதை நாம் நம்புகிறோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். ஸோ அப்போ அந்த பெற்றுக்கொள்வதனால அப்போ எதை நான் விதைக்கிறனோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், அறுக்க செய்வேன். ஸோ அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை குழந்தைகள் கிட்ட நாம் சொல்லி அவருடைய தன்னம்பிக்கையை குலைக்க கூடாது. கண்டிப்பா அதை செய்யாமல் இருப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ அவர்களே, சொல்லுங்க. ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பேச வச்சுட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த ப்ரோக்ராம் பாக்குறப்போ கண்டிப்பா வீட்டுல இருக்க பிள்ளைங்க என்ன அடிப்பாங்க, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு அங்க போய் ஒரு பேசுவீங்களாமான்னு. பட் ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. குழந்தைங்க கிட்ட எப்படிலாம் கோபத்துல சொல்றோமே, சொல்லக்கூடாது இனிமேல் அப்படிப்பட்ட வார்த்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம என்ன சொல்லக்கூடாது. ஸோ அடுத்ததான் நம்ம குழந்தைகள் கிட்ட என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் சில நேரம் அடம் பிடிச்சாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அழும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயோ இல்லை தம்பி பாப்பாக்குள்ளே ஏதோ சண்டை வந்துருச்சு, அதில் அவங்களுக்கான பொருளை உடஞ்சிட்டாலோ இல்லை கிடைக்காம போயிட்டாலோ என்ன பண்ணுவாங்க, உடனே குழந்தைகள் குட்டி விஷயத்துக்குலாம் அழுவாங்க. ஆமா. அப்போ இது அழுகுதல் அப்படிங்கிறது அது அவங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. இப்போ நம்மளுமே ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்டாலும் நமக்கு என்ன பண்ண அழத்தான் நமக்கு தோணும். அப்போ அப்படிங்கிற குழந்தைய போய் நீ அழாத, சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழாத, நீ எப்ப பார்த்தாலும் மூஞ்ச பார்த்தாலும் அழுகாச்சு காவியமா இருக்கு, நீ அழுதா எனக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு என்ன இதுவா ஆகுது, அப்ப இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க. சோ இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, அப்போ இந்த குழந்தைகளை உணர்வுகளை நம்ம வந்து என்ன பண்றோம்னா அடக்கி வைக்க முற்படுகிறோம். அழாத கம்முன்னு வாய் மூடும். அப்பா அதுவும் என்னன்னா வீட்டுல ஏதாவது அப்பா இருந்தாங்கன்னா அப்பா எதுவுமே கேட்டிருக்க மாட்டார், அவர் வாட்டுக்கு சூசோன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பா இருக்காங்க இன்னும் கத்திக்கிட்டு இருக்கு, அமைதியா வாய மூடு அப்படின்னு அவர் வேற எக்ஸ்ட்ரா என்ன பண்றது, வில்லனா மாத்தி விடுறது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது இயல்பாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரிந்த குழந்தைகளுக்கு அதை நாம் கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ அது தவறான ஒரு விஷயத்துல வரப்போ கடைசி ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு எப்படி அழணும், எப்படி சிரிக்கணும், எங்க அழணும், எதுக்கு சிரிக்கணும் எதுவுமே தெரியாமல் போய்விடும். அழற குழந்தைகிட்ட போய் ஏன் அழறன்னு கேளுங்க, தயவு செஞ்சு எதுக்காக அழற அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க அப்படின்றத நாம் இன்று கற்றுக்கொண்டோம். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு மாடிப்படி ஏறின உடனே எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் என் ஊப்பியில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் என்று இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஷாரன் கிளெமன், நுரையீரல் நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஒரு மாடிப்படி ஏறணும் அப்படின்னா 4 விஷயங்கள் கரெக்டாக வேலை செய்யணும். ஒன்று, உங்கள் காலில் இருக்க மசில்ஸ், தசைகள். 2வது, உங்கள் ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். 3வது, உங்கள் நுரையீரலோட லங் கெப்பாசிட்டி, அதாவது சுவாசிக்கிற கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கணும். 4வது, உங்கள் ரத்தம் வந்து ஹார்ட்லேருந்தும் லங்ஸ்லேருந்தும் உங்கள் காலில் இருக்க மசில்ஸ்க்கு போய் சேரணும். இந்த 4ல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு மூச்சு வாங்குறது ஏற்படலாம். ஸோ இது எப்போ நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல், ஒழுங்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்து திடீர்னு ஒரு மாடிப்படி ஏறுறப்ப உங்களுக்கு உங்கள் பாடி அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் அதனால உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். இல்லை ரீசெண்டாக எனக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு, அதனால எனக்கு மாடிப்படி ஏற முடியலை அப்படிங்கிறது இஸ் அ நார்மல் ஃபினாமினன். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிக்கவரி பீரியடில் கொஞ்சம் லேசாக படி ஏறுறப்ப மூச்சு வாங்குறது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ரிக்கவரி பீரியட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு அது நார்மல் ஆயிடும். ஸோ எப்போ அப்நார்மல் அப்படின்னு யோசிப்போமா, இது வந்து நுரையீரலுக்கான காரணமா இல்லை நுரையீரல் அல்லாத காரணங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நுரையீரலான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்கள் வீசிங் ப்ராப்ளம். ஆல்ரெடி உங்களுக்கு வீசிங், ஒரு ஆஸ்மா இருக்குது அப்படின்னா உங்களோட சுவாச குழாய்கள் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உங்கள் லங்ஸால் எடுக்க முடியலை. ஸோ அதனால உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து சிஓபிடி. இதில் வந்து உங்களோட ஆக்சிஜனும் ஒழுங்காக எடுக்க முடியல,
கார்பன் டை ஆக்சைடுங்கிற கெட்ட காத்தும் வெளியில அனுப்ப முடியாத காரணத்தினால ரொம்ப சிவியரா மூச்சு வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிபி இல்லை ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து உங்கள் லங் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வாதம் அப்படின்னு முடக்குவாதம் இல்லை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால உங்கள் லங் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மூச்சு வாங்குறது ஏற்படலாம். இதை தவிர நுரையீரல் அல்லாத ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து இருதய பிரச்சனைகள், உங்கள் ஹார்ட்டோட கெப்பாசிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை ஆர்ட்ரிஸில் பிளாக் இருக்குது, இல்லை ஸ்டிஃபான ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதனால பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு அதனால உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இதுக்கு க்ளூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் இல்லாமல் ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், கால் வீக்கம் ஏற்படலாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி ஹார்ட்னால தான் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் யூகிப்போம். இதை தவிர பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து உங்களுக்கு அனீமியா இருக்குது, இரத்த சோகை இருக்குது, உங்களோட பிளட்டு கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனால மூச்சு வாங்கலாம். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதனால உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு ஆங்ஷியஸாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காங்க, இல்லை ஒழுங்கான தூக்கமின்மை காரணமாக கூட சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த நார்மல் காசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ உங்கள் பிளட்டோட ஆக்சிஜன் லெவல்ஸ் செக் பண்ணியிருப்போம். நீங்கள் உட்காந்துருக்கிறப்ப எவ்வளோ இருக்குது, நீங்கள் நடக்கிறப்ப எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இதோடு சேர்ந்து உங்கள் ஹார்ட் ரேட், உங்கள் பிபி அது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணுவோம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நுரையீரலுக்கான பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு அதை செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தோ இல்லை சிடி ஸ்கேன் தேவைன்னா அதுக்கு போகலாம். இல்லை நுரையீரல் அல்லாத பிரச்சனைனா சம்டைம்ஸ் இசிஜி எக்கோ கொஞ்சம் அட்வான்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணி அது என்னங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து முன்னெச்சரிக்கையாக பார்க்குறோமே ஒழிய சம்டைம்ஸ் டிசீஸாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எப்போவுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய குழந்தைகளிடம் நாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்ல நீ அங்க போகாதன்னு, நான் தான் சொன்னேன்ல அப்பவே நீ இதை செய்யாதன்னு, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒரு நெகட்டிவா எப்பவுமே வந்து பதிவு பண்ணுவோம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறது கூட தயங்குவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு குழந்தையா விளையாட போறாங்க, அங்க ஏதோ ஒரு சண்டை மாண்டுச்சு, வந்துட்டு அம்மா அது மாதிரி கீழே விழுந்துட்டேன், சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா நான் தான் அப்பவே சொன்னேனே நீ அங்க போவாதன்ட்டு, அப்புறம் எதுக்கு அடிபட்டு உதப்பட்டு வர அப்படின்ட்டு. அடிபட்டுச்சா எங்க காட்டுன்னா கேட்க மாட்டோம், போவாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சண்டை இழுத்துறதுக்காக ரெடியா போவோம். சோ அப்படிப்பட்ட ஒரு சொல்ல நம்ம பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா இது 2 விதமான மனநிலையை குழந்தைகள் கிட்ட கொடுக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா எனக்கு எதையும் நான் புதியதாக முயற்சி செய்வதற்கு அனுமதி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது நான் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன், அந்த விஷயத்தில் நான் சொதப்பிட்டேன், இல்லை அது சொதப்பிருச்சு, நான் அதில் தோல்வி அடைஞ்சிட்டேன், அது விளையாடுவதாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரக்கூடிய சண்டைகளாக என்ன பண்ணலாம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் நான் திரும்ப வந்து வீட்டில் நான் அம்மா கிட்டே அப்பா கிட்டே நான் சொல்வதற்கான காரணம் என்ன, எனக்கான கன்சோல் அங்கே கிடைக்கும் அப்படின்னா சரியா ஓகே அப்படியா சரியா சரி பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை எதிர்பார்த்து தான் குழந்தை நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா என்னை அவன் அடிச்சுட்டான், நான் அங்கே கீழே விழுந்துட்டேன், நான் ஓடுறப்ப அப்படி தெரியாம தடிக்கி விழுந்துட்டேன். அப்போ விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆனா அப்பவே சொன்னல அப்படின்னா அந்த டைம் ஏற்கனவே அது வலியும் வேதனையோட இருக்குது. இது கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செய்யக்கூடிய அப்ப அந்த குழந்தை அந்த நிலையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்குடா வந்து இவங்க கிட்ட சொன்னோன்ற அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாதனால அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உண்மையாகவே சில நேரங்கள் வீடுகளில் நடக்கும், அடிபட்டு வந்திருக்கும், நம்ம திட்டிருப்போம், மறுபடியும் ஏதாவது சொல்லியிருப்போம், அப்பவே சொன்னேன் இப்பவே சொன்ன கேட்டியா வச்சேன், கூட கொஞ்சம் 2 திட்டி இருப்போம், 2 அடிச்சிருப்போம். அடுத்த முறை அது கீழே விழுகின்ற பொழுது அது அடிபட்டால் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணாது, சொல்லாது. திடீர்னு எனக்கு ஒரு நாள் கை வலிக்குது, கால் வலிக்குது, ரொம்ப நாள் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பார்த்தா அது அன்னைக்கு கீழே விழுந்தேன், அப்ப அடிபட்டது. காரணம் நாம தான் என்ன பண்றோம், அப்படிப்பட்டு அந்த கன்சோலை தேடி வரக்கூடிய நேரங்கள்ல அவங்களுக்கான கதவுகளை அடைத்து விடுகின்ற பொழுது திரும்ப அந்த கதவை என்ன பண்ண மாட்டாங்க, தட்டி திறக்கணும்னு முற்பட மாட்டாங்க. மறுபடியும் அதை நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அவ்வளவுதான் வேஸ்ட், எதுக்குமே வந்து பயன் இல்லாமல் போயிடும். ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம எல்லாமே வந்து குழந்தைங்களை கேர் பண்ண முயற்சி செய்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 50 நாம் நிற்கின்றோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கின்றோம். மழையை குறைப்பவர்கள் 3,
அம்மூவர் தொடர்பாக இந்த திரிகடுகம் இவ்வாறு பதிவு செய்கிறது. கொள்பொருள் வெகு குடியலைக்கும் வேந்தனும் உள்பொருள் சொல்லா சலமொழி மாந்தரும் இல்லிருந்து எல்லை கடப்பாலும் இம்மூவர் வல்லே மழையறுக்கும் கோள். திரிகடுகம் 50. ஆக தகாத முறையில் நயனற்ற தன்மையில் வரியை போட்டு மக்களிடம் பிடுங்குகின்ற அந்த அரசன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கு மழை குறையும். உறவுகள் தங்களுக்கிடையே பொய்யை பேசிக்கொண்டு உண்மைத்தன்மை இல்லாமல் மனத்திலே கள்ளம் கவனம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலையில் மழை குறையும். அதோடு இங்கு இல்லத்தில் இல்ல தலைவியாக தாயாக இருக்கின்ற அந்த பெண் மனைவி அவர் படிதாண்டி செல்கிறார் என்றால் அது படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ தன் ஆளுமையை உயர்த்தி கொள்வதற்கோ என்றல்ல, மாறாக தகாத செயல் செய்வதற்கு படிதாண்டி செல்கின்ற அந்த மனைவி அல்லது அந்த மனைவியின் இடத்தில் கணவன் என்கிற வகையில் எவர் அந்த இல்லறத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களும் மழையை குறைப்பார்கள். இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி இந்த 3ஆம் கருத்து. வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்வார்: மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அப்போ எது மங்கலம்? அது மனைமாட்சி. இல்லத்தில் இருக்கிற அந்த கணவன் மனைவி இவர்கள்தான் மனைமாட்சி. ஆக அதோடு அது உயர்தன்மையை தருவது என்பது அந்த மக்கட்பேறு என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இன்னொரு குறளினை வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்வார்: தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய் என பெய்யும் மழை. பயங்கரமான செய்தி. ஆக ஒரு மனைவி கணவனுக்கு உரிய மதிப்பை கொடுத்து மாண்போடு அங்கு வாழ்க்கை நடத்தினால் பெய் என்று சொன்னாலே மழை பெய்து விடுமா. ஆக இது மனைவியை அடிமைத்தனமாக சொல்கின்ற ஒரு தன்மை அல்ல. கணவன் அப்படி மனைவிக்கு மதிப்பு கொடுத்து பெய்யென மழை பெய்யுன்னு சொன்னாலும் பெய்யாது. ஆனால் மனைவி அத்தகைய தன்மை உடையவளாக இருந்தால் அது பெய்யும். எனவே இங்கு கணவனை விட மனைவியை உயர்த்தி சொல்கின்ற குரலாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர இதை ஒரு அடிமைத்தன குரலாக நாம் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியதில்லை. மனைவிக்கு அந்த வலிமை இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு செய்தி இங்கு பதிவாகிறது. எனவேதான் ஒரு பாவலர், ஒரு கவிஞர் இவ்வாறு பாடுகிறார்: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கண்டிப்பா அதே மாதிரி கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். ஆக மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் நல்லவர்களாக இருப்பது என்பது கடவுள் கொடுத்த வரம். இதை மறந்துவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் எல்லை என்று செய்யுளில் பார்க்கிறோம். எல்லை என்பது அருமையான தமிழ் சொல். அதனுடைய பொருள் என்ன? வரம்பு. அப்போ எல்லை மீறி, எல்லை மீறக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. ஆனால் இதில் சில நேரங்களில் எல்கை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்கை அது தமிழாக நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை, எல்லை தான் தமிழ். அப்போ எல்லை குழு, எல்லை நடுவர், எல்லை படை வீரர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. எல்லை அப்படிங்கிற அந்த சொல் பயன்படுத்தலாம். ஆக இங்கு படிதாண்டி செல்கின்ற மனைவியோ கணவனோ அவர்கள் இல்லங்களில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் மழை குறையும். எனவே இங்கு மழை குறையக்கூடாது. அப்போது நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள், அரசர்கள், ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் மேன் மக்களாக இருக்க வேண்டும். எளியவர்களை துன்புறுத்துகின்ற, உழைக்கும் மக்களை ஒடுக்குகின்ற ஆட்களாக, ஆற்றலாக இருந்துவிடக்கூடாது. நல்ல அரசர்கள் இங்கு முளைத்தெழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும். இரண்டாவதாக இங்கு உறவுகள், சுற்றத்தார் அவர்கள் தங்களுக்கிடையே பொய்மை தன்மையில் வாழக்கூடாது. வெளி நடிப்பு அல்லது வெளி தோற்றத்திலே அப்படி ஒரு தோற்றம், பொய்த்தன்மை அது வேண்டாம். உள்ளத்தில் கள்ளம் கவடமற்ற தன்மையில் நல்ல ஒரு சுற்றமாக வாழ வேண்டும். அது மழையை தரும். மூன்றாவதாக கணவன் மனைவி அவர்கள் ஒழுக்க நெறியில் தொடர்ந்து இயங்க வேண்டும். எனவே இங்கு மழையை குறைக்கின்ற செயல்களாக நாம் இங்கு மாறிவிடக்கூடாது. மழையை பொழிவிக்கின்ற ஆற்றலாக இருக்க வேண்டும். அதற்கு மழை தரும் காடுகளையும் வளர்க்க வேண்டும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். இந்த 3 நிலைகளிலும் நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாடுகளை நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். குழந்தைகளை இப்படிப்பட்ட ஒரு சொற்களால் அவங்களை கவலைப்படுத்தவோ இல்லை அவங்களை காயப்படுத்தவோ நம்ம செய்யக்கூடாது அப்படி சொல்லி நம்ம இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அதுவும் தீவிரமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். பெற்றோர்களா ஐயோ என்னடா இது ஸ்கிரிப்டுப்பா, இப்படி வீட்டுல நடக்கிறதெல்லாம் அப்பட்டமா சொல்றீங்களே அப்படின்னு கூட அவங்க யோசிச்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு அற்புதமான புரிதல் ஜோ இது. அடுத்தது நம்ம என்ன சொல்லக்கூடாது?
ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம நாள்தோறும் நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், பயன்படுத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ கோவத்தில் சொல்லிட்டேன், ஏதோ சொல்லிட்டேன் அப்படிங்கிறது. பெரும்பாலான அம்மாக்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, போட்டு அந்த குழந்தை முழிச்சிருக்கிறப்ப போட்டிங்கன்னா தூக்கி போட்டு வெளுவெளுன்னு மிதிக்கிறது, சாத்துறது, ரெஸ்லிங் விளையாடாத குறைய அந்த பிள்ளைய போட்டு அடின்னு அடிச்சு எடுக்கிறது. அப்புறம் அம்மாவுக்குன்னு 2 வெப்பன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தோசை கரண்டி, இன்னொன்று வந்து அந்த வடை கரண்டி. அந்த இது 2 வச்சு எடுத்தோன்னா தோலை உரிச்சிடும் பார்த்துக்கோன்னு. அப்புறம் அந்த குழந்தை தூங்கும்போது அது சாந்தமான ஃபேஸை பார்த்தோன்னே உட்காந்து அழ வேண்டியது. ஐயோ இந்த குழந்தைய போய் நான் என்ன பண்ணுறேன், தூக்கி போட்டு மிதிச்சிட்டேனே அடிச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து. இது வந்து எல்லா அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சல் ப்ராப்ளம். அப்போ அந்த நேரங்களில் கொஞ்சம் பொறுமையை கையாண்டோம்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரவே வராது. அப்போ அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன்ட்ட ஒரு வேளை சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். ஒரு வேளை செய்ய சொன்னா 2 வேளை செய்வாங்கல்ல. அது குழந்தைகளோட இயல்பு. அது நம்ம எல்லா நேரங்களும் நாம சரியா நம்ம வேலையை செஞ்சிருந்தோம். அலுவலகத்துல ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, அவங்க சொன்னது அரைவரையா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வேற ஒன்று செஞ்சு கொண்டு போய் நிறுத்தணும்னா திரும்ப இன்னொரு வேலை செஞ்சுத்தானே ஆகணும். அப்போ ஒரு வேலைக்கு 2 வேலை தான் என்ன பண்றோம், செய்யறோம். அப்போ இவ்வளோ வளர்ந்து நமக்கே அந்த பிரச்சனை இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு இல்லாம எப்படி இருக்கும்? ஸோ அப்போ உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறது கொடுக்காமலே இருக்கலாம். உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா இப்படிதான் 2 வேலை கொண்டு போய் செய்வேன். உன்ட்ட நான் தான் அதை செய்யாதன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு அதை போய் செய்யற? அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான எண்ணங்களை? அப்ப நம்ம ஒரு யூஸ்லெஸ்ஸோ, நம்மளால இப்படி ஒரு வேலையை கரெக்டா செய்ய முடியலையோ. ஏன்னா குழந்தைகள் வந்து ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த வார்த்தைகள் நான் திரும்ப நாள்தோறும் கேட்டுக்கொண்டு, சில வீடுகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தைகளை போட்டு அடி பின்னி எடுப்பாங்க. அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு அடிதாங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து அடி வலிக்கலையே காட்டுவாங்க. அப்படிதான் ஏன்னா குழந்தைகளோட இயல்பு அளவுக்கு என்ன மூர்க்கத்தனமாக மாறி. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நாம தான். ஸோ அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளையும் உன்ட்ட ஒரு வேலை கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். உன்ட்ட ஒரு வேலை சொன்னா நீ எப்போ 2 வேலை தான் செஞ்சு வைப்ப அப்படிங்கிற வார்த்தைகளை தயவு செஞ்சு குழந்தைகள் கிட்ட பெரிய எச்சரிக்கையாவே இருக்கு. இது ஒரு பெற்றோர்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு அற்புதமான முயற்சி நம்ம வந்து எடுத்தே ஆகணும் குழந்தைகளுக்கு முன்னாடி. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். திரையரங்குகளின் நவீனத்தன்மையும் அளவும் மாறி இருந்தாலும் திரைப்படங்களின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற மோகம் மட்டும் ஏன் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கிறது? நீங்கள் இணையம் வழியாக திரைப்படம் பார்ப்பவர்களா? ஒரு காலத்தில் புதிய படம் பார்க்க திரையரங்கின் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல். ஆனால் இன்று ஒரு கிளிக் செய்தாலே புதிய திரைப்படங்கள் நேரடியாக உங்கள் மொபைல் அல்லது டிவி அல்லது கணினியில் இலவசமாக கிடைக்கின்றதா? ஆன்லைனில் திரைப்படம் பார்ப்பது சரிதானா? அது பாதுகாப்பானதா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் வழியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 4:1-3. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். விவிலியத்தில் இயேசு அலகையால் பல விதத்தில் சோதிக்கப்படுகிறார். ஆனால் இயேசு இறை வார்த்தையினாலும் தந்தையின் திருவுள்ளத்தின் மீது கொண்ட பற்றினாலும் அனைத்து சோதனைகளையும் முறியடிக்கின்றார். வாழ்க்கையில் வெற்றி பெற குறுக்கு வழிகளை நாடாமல் தந்தையின் திருவுளம் எதுவோ அவற்றையே நாடினார் இயேசு. ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகில் குறுக்கு வழியில் இலவசமாக திரைப்படங்களை நுகர வேண்டும் என்ற எண்ணம் பலரின் உள்ளத்திலும் உள்ளது. அதுவே பேராபத்துக்களையும் வருவிக்கின்றது. பெரிய வெள்ளித்திரையிலிருந்து கைபேசி திரைக்கு திரைப்படங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் யாரும் திரைப்படங்களை பார்க்காமல் இருக்கப் போவதில்லை. திரைமொழியும் திரைக்கதையும் திரை நாயகர்களும் அதற்கு மிக முக்கியமான காரணம் எனலாம். ஆனால் மாறி வரும் டிஜிட்டல் உலகிலே இன்று திரைப்படத்தின் மீது கொண்ட அதீத முகத்தாலும் தந்திர புத்தியினாலும் மனிதர்கள் இலவச இணைய தளங்களிலிருந்தும் டெலிகிராம் பாட்கள் வழியாகவும் சட்டத்திற்கு புறம்பாக திரைப்படங்களை தங்கள் ஸ்மார்ட் போனில் அல்லது கணினியில் தரவிறக்கம் செய்து கண்டு களிக்கின்றனர். இந்திய அரசு 2026 சினிமாட்டோகிராஃபி சட்டத்தில் கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. அதாவது எவரேனும் அனுமதியின்றி திரைப்படங்களை வெளியிடுவது அல்லது பதிவிறக்கம் செய்வது நிரூபிக்கப்பட்டால் 3 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் சட்டவிரோத இணையதளங்கள், டெலிகிராம் பாட்டுகள் மற்றும் இலவச OTT தளங்கள் மூலம் திரைப்படங்கள் பதிவிறக்கம் செய்யப்படும் போது சில கொடிய வைரசுகள் திரைப்படத்தோடு இணைந்து பயனர்களின் கணினி அல்லது மொபைலுக்குள் நுழைவதால் பல்வேறு
சைபர் சிக்கல்கள் ஏற்பட அதுவே காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால் சைபர் கிரிமினல்வாதிகளின் வலையில் சிக்கி தங்கள் பணத்தையும் தனிப்பட்ட தரவுகளை இழக்கின்ற ஆபத்தும் நேரிடுகிறது. தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு அங்கீகரிக்கப்படாத செயலிகள், 3ஆம் தரப்பு இணையதளங்கள், டெலிகிராம் குழுக்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் மூலம் திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறது. மேலும் பயனர்களின் மொபைல் போன்களில் அல்லது கணினிகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தொடர்புகள், அதாவது கான்டாக்ட்ஸ், புகைப்படங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை இந்த சட்டவிரோத செயலிகள் திருடக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இவ்வாறு திருடப்படுகின்ற தரவுகளை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் டிஜிட்டல் கைது, அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற மோசடிகள், போலி முதலீட்டு திட்டங்கள் மற்றும் போலி வேலைவாய்ப்பு செய்திகள் போன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளனர். இலவச திரைப்படம் என்ற பெயரில் வரும் லிங்குகளை கிளிக் செய்தால் அது உங்களை ஒரு போலி இணையதளத்திற்கு அழைத்துச் சென்று உங்கள் வங்கி அல்லது சமூக ஊடக கடவுச்சொற்களை திருட முயற்சிக்கும். உரிமம் பெறாத தளங்களில் இருந்து திரைப்படங்களை பதிவிறக்குவது என்பது காப்புரிமை மீறலாகும். இதற்காக தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம். இன்ஸ்டாகிராம் பாட்டுகள் மூலம் தரவிறக்கம் செய்யும் போது அவை உங்கள் கணக்கின் ரகசிய தகவல்களை அணுக அனுமதி கேட்கலாம். இது உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் கசிய வழிவகுக்கும். எனவே இன்ஸ்டாகிராம் பாட்டுகள் வழியாக திரைப்படங்கள் பதிவிறக்கம் செய்வதை நாம் நிறுத்த வேண்டும். ஒரு ஊடக ஆர்வலராக ஆரோக்கியமான ஊடக பயன்பாட்டை முன்னெடுப்பது நமது கடமையாகும். இணையம் வழியாக நல்ல திரைப்படங்களை பார்க்க நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் அல்லது இது போன்ற அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பாதுகாப்பாக இருப்பதோடு உண்மையான உழைப்பிற்கும் மதிப்பளிக்கிறோம் என்பதையும் நம்மால் உறுதி செய்ய முடியும். இலவசம் என்பது எப்போதும் லாபகரமானது அல்ல. சில நேரங்களில் அது நமது டிஜிட்டல் பாதுகாப்பையே விலையாக கேட்கக்கூடும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்லைன் உலகில் இலவசமாக கிடைக்கும் எதுவும் உண்மையில் இலவசம் அல்ல. உங்கள் தனிப்பட்ட தரவுகளே அங்கு விலையாக கேட்கப்படுகின்றன. If you are not paying for the product, then you are the product. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்முடைய குழந்தைகள்கிட்ட இந்த வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கறத தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுல அடுத்து என்ன வார்த்தை? ஒரு பக்கம் இது நகைச்சுவை மாதிரி தெரிஞ்சாலும் எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பெற்றோரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய புரிதல் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி எப்பவே ஒரு காமன் பிளேஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, அப்ப நம்ம சொல்லியிருப்போம், முன்னால என் மரியாதை போச்சு, என் மதிப்பு போச்சு, என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத நம்ம சிந்திக்காம ரொம்ப எளிதா அந்த வார்த்தை அந்த குழந்தைய வச்சு சொல்லிட்டு இருப்போம். அப்ப அந்த குழந்தையோட மனம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும். சிம்பிள், ஏதாவது ஒரு ரன்னிங் ரேஸ்ல போயிருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கும், கீழே தடிக்கி விழுந்தோ இல்ல கடைசியா ஓடி வந்திருக்கும். அந்த குழந்தைகளோட வேகமா ஓடக்கூடிய குழந்தைகள் இருக்கும், அது ஜெயிச்சிருக்கும், லாஸ்டா வந்திருக்கும். இதுல எந்த ஒரு மானமும் போறது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம வேணா நம்ம தற்பெருமைக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் குழந்தை எப்படி ஓடுந்திருப்போம், ஆகா ஓகோன்னு என் குழந்தைய பத்தி நான் மானே தேனே பொன்மானேன்னு என்ன பண்ணிருப்பேன், பெருமை பேசியிருப்பேன். அப்போ அந்த பெருமையை காப்பாற்றணும்னு என் குழந்தை செயல்படலை, அதுக்கு நான் பெருமை பேசினதுக்கும் என் குழந்தை செயல்படுறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு அது பொறுப்பும் ஆகாது. ஏன்னா நான் என்னைய பெருசா காட்டிக்கணும், என் குழந்தைய நான் அப்படி வளர்க்குறேன், என் குழந்தை அப்படி டேலண்டடு இப்படி டேலண்டடுன்னு நான் சொல்லிக்கிறதுக்காக, நான் பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக நான் என்ன பண்றேன், பகட்டியா நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் கிட்ட என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில் நான் என்ன பண்ணிக்கிறேன், பேசிக்கிறேன். அப்போ ஒரு பொது வெளியில நான் சொன்னதுக்கு மாறாக முரணாக என் குழந்தை அந்த ரன்னிங் ரேஸ்ல தோத்துருச்சோ, இல்ல என் குழந்தை அழகா டான்ஸ் ஆடுன்னு சொல்றேன், அது ஆடக்கூடிய டான்ஸ் அவ்வளவு பெரிய அட்ராக்டிவோ இல்லாமல் போவதிலோ, இங்க எனக்கு மானம் போயிருச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் யாருன்னா நான் தான். ஏன்னா நான் தான் என்ன பண்ணிருக்கேன், தற்பெருமை பேசி நான் ரொம்ப பாராட்டி வச்சிருக்கேன். பல நேரங்கள்ல பேரண்ட்ஸ் வந்து இப்படி ஆக்சுவலா இந்த வினா வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். பல நேரங்கள் நம்ம இதை கேட்டிருப்போம், பாப்பா என்ன மார்க் வாங்கினா அப்படின்னு கேட்கிறப்போ, மானத்தை வாங்கிடாத, தயவு செஞ்சு மார்க் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு பெரிய மானம் போற அளவுக்கு குழந்தை மார்க் வாங்கிடுச்சு அப்படின்றது அது எப்படி பதிவு பண்றாங்க? அதுதான் நான் சொல்றது, வந்து பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு. அந்த ஒரு மார்க் 35 மார்க் கீழே வாங்கிட்டேன் அப்படி பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் அவன் டீச்சர் காதை திருப்பி வீட்டில் கொண்டு வந்து விட்டு போனான், அந்த பையன்லாம் படிப்பே வராதுன்னு சொல்லி. அவங்க அம்மா கொடுத்த மோட்டிவேஷன்ல தான் இன்னைக்கு அவர் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட அம்மாவா நான் இருக்கணும், எப்படிப்பட்ட அப்பாவா நான் இருக்கணுங்கிறத
பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அந்த சிங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர் cannot change my life அப்படின்னு பில் கேட்ஸ் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒரு எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மார்க் வந்து குழந்தைகளோட எதிர்காலத்தை வந்து அதை தீர்மானிக்காது. அதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்கின்ற பொழுது ஒன்னால என் மானமே போச்சு அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில வரவே. இனிமேல் தயவு செஞ்சு யாரும் அப்படி சொல்லிடாதீங்க. இன்னும் தொடர்ந்து என்னென்ன பேச வேண்டும்ன்றதை நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயிர் உளுந்துங்க. இந்த உளுந்து சாகுபடி அப்படிங்கிறத ஒரு நிலம் ஃபுல்லாக தனிப்பயிராகவும் போடலாங்க. இந்த காலத்தை பொறுத்தளவில் ஊடு பயிராக போடலாம். எந்தெந்த பயிருக்கு இடையில ஊடு பயிராக போடலாம்? எங்கெல்லாம் நிலம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் அது வளர வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் இந்த காலம் வந்து ரொம்ப அருமையான காலம். நெல் மாதிரி அதிகமான ஈரத்தன்மை உள்ள இடம் இல்லாத மற்ற எல்லா இடத்துலையும் வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான பயிருங்க. அதுவும் வந்து தென்னந்தோப்புகளுக்குள்ள பாக்குத்தோப்பில் எங்கே வந்து நமக்கு வெயில் ஓரளவுக்கு கிடைக்கிது, பாக்குத்தோப்பு வேண்டாம், தென்னந்தோப்பு மாந்தோப்பு மாதிரியான தோட்டக்கலை பயிர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாராளமாக வளர்க்கலாங்க. இதை வளர்க்குறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டே விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணுங்கிறது என்னுடைய செய்தி. பொதுவாக 10வது நாள் நடவு நட்ட 10வது நாள் இலை வந்த காலத்துலேருந்து 30வது நாள் அந்த 20 நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அதிகமான பூச்சிகள் தாக்கும். அப்படி தாக்குறப்ப நமக்கு வைரஸ் நோய் எளிமையாக வரும். இது வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இது ஒன்று மட்டும் செய்யுங்க, அதில் ஜெயிச்சிடலாம். இப்போ கோட்டா 3 அப்படிங்கிற ரகம் வந்து 1000 கிலோ வரலும் நமக்கு விளைச்சல் தருது. நம்மளுடைய அது ராஜஸ்தான் வெரைட்டி. நம்ம தமிழ்நாட்டோட ரகம் அப்படிங்கிறது வந்து நிறைய வம்பன் 8, 11 அப்படி ரகங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து உத்தேசமாக 450லேருந்து 500 கிலோ கிடைக்கக்கூடியது. அது வந்து 1000 கிலோ. சரிங்களா? இப்போ இதை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டைமில் இந்த ஆரம்பத்தில் 10வதுலேருந்து பூ வரக்கூடிய 30வது நாளுக்குள்ளே தெளிக்கிறதுக்கு நம்ம என்ன வச்சுக்கணுன்னா, இயற்கை வழி கரைசல் 2-3 வச்சுக்கலாம். அதில் முக்கியமானது ஒரு 100 லிட்ரு கோமியம் இருக்குது அப்படின்னா அதில் 90 அதாவது 100 லிட்டர் தண்ணி 90 லிட்டர் கோமியத்தோட 10 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அமைப்பில் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் 2 கிலோ, பூண்டு 1/4 கிலோ, இஞ்சி 1/4 கிலோ, இதை காம்பு எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த பொருள்களை அதுக்குள்ளே தூக்கி போட்டுருணுங்க. இந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் தெளிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவைக்கு, நான் சொல்கிறது இது ஒரு தடவைக்கானது, இதை வந்து அப்படியே டேங்கில் ஊற்றி வடிகட்டி நம்ம தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பலன் தருங்க. இல்லை எனக்கு கோமியம் கிடைக்கல அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 லிட்டர் தண்ணியோட 50 லிட்டராக கலந்துக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் 20 லிட்டராக கலந்துக்கணும் 80 லிட்டர் தண்ணியோட. ஆனால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் கலந்துக்கணும். பச்சை மிளகாய் எனக்கு சரியாக தரமானது கிடைக்கல அப்படின்னா வரமிளகாய் கூட கலந்துக்கலாம். ஆனால் இது தெளிக்க வேண்டியது அந்த காலத்தில் முக்கியம். எப்படி தெளிக்கணும்? வாரம் ஒரு முறை, அல்லது கற்பூர கரைசல் தெளிக்கணும், அல்லது அக்னி அஸ்திரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ அதே அல்லது ஆடாதோட இலை கலந்த மூலிகை பூச்சி விரட்டி ஸ்ட்ராங்காக செஞ்சு தெளிக்கணுங்க. அதில் நம்ம விவசாயிகள் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆடாதோட இலை கரைசலோட நான் நார்மலாக 10 கிலோ கலக்கணும்னு சொல்லுவேங்க. 100 கிலோவுக்கு 10 கிலோ கலங்குன்னு. அவங்கெல்லாம் 20 கிலோ 30 கிலோ கூட கலக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தரமாக எந்த விதமான நோயும் பூச்சி தாக்கம் இல்லாத கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. அந்த இலையோட முக்கியத்துவமே அதுதான். ஆடாதோட இலையோட முக்கியத்துவம். நொச்சி, தும்பை கிடைக்குதான்னு தெரில. அப்படி கிடைக்கலன்னா ஊமத்தை, எருக்கு, கற்றாழை இதை கலந்த கரைசல் தயார் பண்ணி தெளிங்க. ஆனால் இந்த 30 நாளுக்குள்ளே அதை தெளிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் நமக்கு அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. தப்பாக நம்ம தண்ணி கொடுக்குறப்ப, அவசரப்பட்டு தண்ணி கொடுக்குறப்ப அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. ட்ரைகோடர்மா விரிடிங்கிற திரவத்தை 15 நாளுக்கு ஒரு முறை 1 லிட்டர் கொடுத்துக்கணும். பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும். 1 லிட்டர் அல்லது 2 கிலோ தண்ணியில் கலந்து தரையில் கொடுத்துக்கணும். மாற்றம் வைக்கக்கூடாது, கொடுத்துடணும். இப்போ
நமக்கு பூ எடுக்கிறதுக்கு தேமோர் கரைசல், பஞ்சகாவியா, எருக்கு கரைசல் இதை தெளிக்கலாம். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை அப்படி தெளிச்சுக்கலாங்க. உளுந்து அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த பயிர் குறைந்த வாழ்நாளில். உத்தேசமாக 80 நாள் 75 நாளில் ஒரு பயிர் எடுக்கிறோம். அப்போ அந்த கவனத்தோடு நம்ம தெளித்து அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்துட்டோம்னா 42 காயிலேருந்து 48 காய் வரலும் ஒரு செடியில் எடுக்கிறாங்க. அந்த காய் திடமாக இருக்கணும், உருண்டையாக இருக்கணும், நல்லா வெயிட்டாக இருக்கணும்னா போரான் சேர்க்கணும். அதுக்கு தான் சோலுபார் தெளிங்க, அப்படி இல்லைன்னா எருக்கரைசல் தெளிங்கன்னு சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, அடுத்ததா நம்ம என்ன சொல்லக்கூடாது குழந்தைகளின் மத்தியில்? குழந்தைகள் மத்தியிலோட குழந்தைகள்கிட்ட அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஃபேமிலி ஏதோ ஒரு எல்லாரும் கெட் டுகெதர் ஒன்றா கூடி இருக்கிற வச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று சம்திங் கேக் கட் பண்ண போகிற நேரத்தில் இந்த 2 குழந்தைங்க ஆடி கேக் என்ன பண்ணிருச்சு, கீழே தட்டி விட்டுருச்சு. கேக் என்ன பண்ணிருச்சு, கீழே விழுந்துருச்சு. ஒன்னால எல்லாமே நாசமா போச்சு. ஒன்னால எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிட்டு. ஒன்னால எல்லாமே நீதான் காரணம். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த கேக்கு கீழே விழுந்துருச்சு, அந்த ஈவெண்ட் என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. பட் இங்க நமக்கு சில நேரங்கள் நாம தானே அப்படிப்பட்ட இடங்களுக்கு தளங்களுக்கு என்ன பண்றோம், கூட்டிட்டு போறோம் நம்முடைய குழந்தைகளை. நம்முடைய குழந்தைகள்கிட்ட வந்து இங்க போறோம், இந்த இடத்துல இது வெட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் வைக்கணுங்கிறதுல நம்முடைய கைகள்ல இருக்குது. அப்போ அந்த நேரத்துல வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே சில நேரம் வீட்டுல இருந்து, எங்க வீட்டுல நான் சின்ன வயசுல எங்க போனாலும் சரி, எல்லாம் எங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, எங்க வீட்டுல எங்க அம்மா முதல்ல சொல்லிடுவாங்க, கிளம்பும் போதோ இல்ல போகும்போதோ யார்ட்டையும் என்ன காசு வேணும்னு காசு கேட்கக்கூடாது. அவங்களே கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வாங்க கூடாது. அவங்க எவ்வளவு அடம் பிடிச்சு கொடுத்தாலும் நம்ம வாங்க, அதுக்கு மாரி வாங்கிட்டோன்னா பிச்சு எடுத்துரும் பார்த்து அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக இருந்துக்கும். ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறப்ப சொல்லி கூட்டு போய் அதுக்கப்புறமும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் டைமா ஓகே மன்னிச்சு இந்த மாதிரி இதனால அவங்களுடைய ஹாப்பி மொமெண்ட்டும் போயிடுச்சு, நம்மளுடைய ஹாப்பி மொமெண்ட்டும் போயிடுச்சு. கொஞ்சம் அப்போ அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் எல்லாம் வேஸ்ட், நீ இப்படிதான் உனக்கு இதுதான் உனக்கு எங்கேயுமே நான் என்ன பண்றதில்ல, கூட்டிட்டு போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம், மேபி கூட்டிட்டு போகாம வீடுகளே கூட என்ன பண்ணலாம், விட்டுட்டு கூட குழந்தைகளை போகலாம். ஏன்னா இவனை கூட்டு போனா இவன் சேட்டை தாங்காது. நிறைய வீடுகளில் வந்து சில குழந்தைகளில் பாக்குறப்போ டேய் வரைய எங்க வீட்டுக்கு உனக்கு கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது, ஐயோ அவனால உங்களால 5 நிமிஷம் கூட சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதில். இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தையை குறித்து நானே என்ன பண்ணிக்கிறேன், குறைவான ஒரு மதிப்பீடு விட்டு நானே அவங்களை என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறேன், டிமோட்டிவேட் பண்ணிக்கிறேன். வெளியில இருந்து யாரும் வர வேணாம், உள்ள இருந்து நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடறோம். சிறப்பு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கு என்னென்ன காரணம், அதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக விந்து அணுக்கள் எண்ணிக்கை குறைவு, கவுண்ட்ஸு, மொட்டிலிட்டி இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது செமன் அனாலிசிஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த குறைபாடு. அடுத்தது ஜென்ரலாக அவர் ஒபிசிட்டியா, உடல் பருப்பனா, டயபெட்டிக்கா, தைராய்டா, வேற என்ன பிரச்சனை இருக்கு, அதனால அவருக்கு கன்சீவ் ஆகல, குழந்தையின்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சில ஆண்களுக்கு பாடி ஹீட் இருக்கும், யூரின்லேயே விந்து வெளியேறும். சில டைம் சம்மரில் பாடி ஹீட் தான், அவங்களுக்கு நைட்டில் தன்னால் விந்து வெளியேறும். அப்போது அது பிரச்சனை. ஜென்ரலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ சொல்கிறேன். இல்லை மொட்டிலிட்டி, நகரும் தன்மை குறைவு, அந்த மாதிரி குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் சிகிச்சைகள் இருக்கு. காரணங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்க்கணும், ரிப்போர்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்தார். அவங்க திருமணமாகி 5 இயர்ஸ் கன்சீவ் ஆகல. ஒரு 2 இயர்ஸாக எங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 0.5% தான் கவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நான் சொன்னேன், ஒரு 3 months கண்ணை மூடிட்டு நம்பிக்கையா பொறுமையா நாங்கள் சொல்கிற டயட்டு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 4th month டெஸ்ட் எடுப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட்னா இது பாருங்க, இது போல் லேக்கியம்
இது போல் கிரானியூல்ஸ், இது போல் ஃப்ரூட்ஸு, அது இல்லாமல் இன்னும் சில்கோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு, அவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 2 நேரம் குளிங்க. இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல் ட்ரெஸ் போடாதீங்க, காட்டன் ட்ரெஸ் போடுங்க. இன்னர் வேர் கூட நீங்கள் டைட்டாக போடக்கூடாது, காட்டனில் போடுங்க. இப்படி ஏகப்பட்ட அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தோம். முதல் மாதமே நான் சொன்னேன், சாப்பிட்டு முடித்த உடனே உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் தெரிய ஆரம்பிக்கும், குறைகள் நீங்கும், உடல் ரீதியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், மைனஸ்க்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்க. சரின்னு 3 months கொடுத்துட்டேன், 4th month கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 4th month எண்டில் 10 days மெடிசன்ஸ் இருக்கும்போதே அவங்க செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அழகான 4 கிலோ எடையுள்ள பெண் குழந்தை பிறந்தது. அடுத்து அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை. 2 இயர்ஸாக அவங்க எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இம்ப்ரூவ் ஆகாத கவுண்ட்ஸ். ஏன்னா அந்த பேஷண்ட் ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் குணம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, பொறுமை, கடைப்பிடிக்கும் தன்மை, கடவுள் நம்பிக்கை, அதை விட எல்லாத்தை விட ரொம்ப வேணும். கடவுளே என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், எனக்கு எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் என் வருத்தம், என்னோட நிலை உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கை. அதே போல ட்ரீட்மெண்ட் மேல நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லை, அந்த டயட்டு மெடிசன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா குளிக்கிறதுல இருந்துங்க கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடித்தால் மாத்திரம்தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு ஒன்று அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். ஆண் மருத்துவர்களை உண்டு, நம்ம அசோக் டாக்டர் இருக்காரு, கவலைப்படாதீங்க, ஷை வேண்டாம், தொடர்பு கொண்டு நீங்க உங்க ஆலோசனையை பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். குழந்தைகளிடம் நாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நான் சொல்வதை மட்டும் நீ சேர்ந்தா போதும், நீ செஞ்சா போதும், நீ வந்துலாம் என்கிட்ட எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்படிதான் பல பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட நம்ம கேட்டிருக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். ஆனா இப்படி ஒரு பதிவு பண்ணிடுவோம். நிச்சயமா. நாங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கோம், குட்டி பாப்பா வந்துட்டு, அப்பா நான் உனக்கு எது ஹெல்ப் பண்ணாவா அப்படின்னு கேட்டா, அப்பா நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப் எதுவுமே பண்ணாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நகைச்சுவையாக நம்ம அதை கடந்து போறப்போ ஓகே, அதை ஏதோ கிண்டலுக்கு சொல்றோம், அதையும் குழந்தைகள் கிண்டலாக எடுத்துக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா சில நேரங்களில் நம்ம ரொம்ப சீரியஸாவே வந்து நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் செய், நீ எக்ஸ்ட்ரா எதுவுமே எதுவும் சரி அதெல்லாம் கம்முன்னு நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டுட்டு உட்காரு, ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூல் டேஸ்ல இருந்து அதை பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது எளிதில் யாரு அவர்களை கட்டுப்படுத்தும் வண்ணம் அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றாங்களோ அவங்க அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கட்டுப்பட்டு விடுவார்கள். ஒரு திரைப்படம் வந்து பெண் குயின் அப்படின்னு நினைக்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு குழந்தையை கடத்திட்டு போயிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் அந்த வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அந்த குழந்தைகிட்ட யார் எதை அதட்டி சொன்னாலும் அந்த குழந்தை என்ன பண்ணாத கேட்கும். அப்போ இது மாதிரி தான் நாம நான் சொல்றதை செய், நான் சொல்றதை செய் அப்படின்னு குழந்தை நாளைக்கு இந்த சமுதாயத்துல போய் நான் சொல்றதை செய் அப்படின்னு யாரு அந்த குழந்தைய அது எந்த நிலையில சொன்னாலும் அந்த ஆர்டருக்கு அதை அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணும், ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு என் குழந்தை வந்து தைரியமா வர மாட்டேங்குது, வெளியே 4 பேர்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னா இதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. ஏன்னா நான் என்ன பண்றேன், நான் என்ன சொல்றேன் அதை செய், நான் நில்லுனா நிற்கணும், நான் உட்காரணும். அப்ப இந்த மாதிரியே நம்ம குழந்தைகளை ட்ரெயின் பண்றப்ப அந்த குழந்தை எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்யணும், நான் தனிச்சையாக செயல்படுறது அப்படிங்கிறதே இல்லாமல் போய்விடும். அப்போ இந்த நேரங்கள்ல சில நேரங்கள் இதை நான் சொன்னா செய் அப்படிங்கிறது தேவையான இடங்கள்ல சொன்னா போதும். அதை ஒவ்வொரு நேரத்துல நம்ம அதை திரும்ப அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற தேவை என்பது கிடையாது. அது குழந்தையுடைய நலவாழ்வை பாதித்துவிடும். ஸோ சிறப்பான நாள் இன்னைக்கு நாளில் நிச்சயமா இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா வார்த்தைகளுமே ஏதோ ஒரு சூழல்ல நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட என்ன பண்ணிருப்போம், கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம், இல்லைன்னா சொல்றதுக்கு இல்லை. ஸோ அப்போ அது அதிகமாக இல்லை, எதுக்கும் ரேரா 1 நாள் 2 நாள் வருதுனாலும் கூட அது பிரச்சனை பெருசா கிடையாது. ஆனா இதை நான் என்னுடைய வழக்கமாகவே வைத்திருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அது குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்க நமக்கு அழைத்து செல்லும். ஸோ அதுல இருந்து ஒரு வெளிப்படைய கடவுள் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க.
சுமா காட்வின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் காட்வின், மகன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெபஸ்டின் ஜான் போஸ்கோ இன்று தனது 50ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா அல்போன்ஸ் மேரி, சித்தப்பா அருள் தந்தை இருதயராஜ், மனைவி, பிள்ளைகள், சகோதரிகள், மைத்துனர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரோனில்டா அமாரிஸ் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 624. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்துவோம், நல்லதொரு சமுதாயம் படைப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784.